2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். அமித்ஷாவுடன் திடீர் சந்திப்பு. டில்லி சென்றார் பழனிசாமி. தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. பல சிக்கல்களை தாண்டியும் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்து வருகிறது. ஆனால் அதிமுக, பாஜ, அமமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகிக்கும் என்டிஏவில் ஒரு கட்சிக்கு கூட இதுவரை தொகுதி பங்கீடு நிறைவு செய்யப்படவில்லை. முதல் கட்டமாக பாஜவுடன் அதிமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அந்த கட்சி 30 தொகுதிகளை கேட்கிறது. ஆனால் அவ்வளவு தொகுதி கொடுக்க பழனிசாமிக்கு விருப்பம் இல்லை. தொகுதி பங்கீடு பிரச்சினை தொடர்பாக ஏற்கனவே அமித்ஷாவை டில்லியில் சந்தித்து பேசியிருந்தார் பழனிசாமி. இந்த நிலையில் இன்று திடீரென மீண்டும் பழனிசாமி டில்லி புறப்பட்டு சென்றார். காலை 10 மணி அளவில் அவர் டில்லி புறப்பட்டார். தொகுதி பங்கீடு தொடர்பாக மீண்டும் அமித்ஷாவுடன் பேச இருக்கிறார். பாஜ இறங்கி வர வேண்டும் என்று பழனிசாமி வலியுறுத்துவார் என்று தெரிகிறது. முன்னதாக பாஜ மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தான் இன்று டெல்லியிலிருந்து சென்னை வருவதாக இருந்தது. பழனிசாமியுடன் அவர் ஆலோசனை நடத்த இருந்தார். ஆனால் அதை ரத்து செய்துவிட்டுதான் பழனிசாமி அவசரமாக டில்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். பழனிசாமியே டில்லி வருவதால் பியூஷ் கோயலின் சென்னை பயணமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. என்டிகே தேர்தல் வாக்குறுதிகள். சீமான் முக்கிய அறிவிப்பு. 2026 சட்டசபை தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளை அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டார். தமிழகத்திற்கு சென்னை, திருச்சி, கோவை, மதுரை, கன்னியாகுமரி என 5 தலைநகரங்கள் ஏற்படுத்தப்படும் என்று அறிவித்தார். அதன்படி சென்னை தொழில்நுட்ப தலைநகரம், திருச்சி நிர்வாக தலைநகரம், கன்னியாகுமரி மெய்யியல் தலைநகரம், மதுரை மொழி, கலை மற்றும் பண்பாட்டு தலைநகரம், கோவை தொழில் வணிக தலைநகரமாக செயல்படும் என்று கூறியுள்ளார். சட்டசபை, பார்லிமெண்டில் பெண்களுக்கு தனி தொகுதிகள் போராடி பெறப்படும். 3 சட்டசபை தொகுதிகளுக்கு 1 பார்லிமெண்ட் தொகுதி பெற மத்திய அரசை வலியுறுத்துவோம். ஜனாதிபதியை மக்களே தேர்வு செய்ய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் செய்வோம். மாநிலங்களுக்குள் ஓடும் ரயில்களின் நிர்வாகத்தை அரசியலமைப்பு திருத்தத்துடன் கையகப்படுத்துவோம். படிப்படியாக ஓராண்டுக்குள் மதுக்கடைகள் மூடப்படும். ஜாதி ரீதியிலான இடஒதுக்கீட்டை ஒழித்து தமிழ் குடிகளுக்கு இடஒதுக்கீட்டில் முன்னுரிமை அளிப்போம். மாணவர்களின் கல்விக் கடன்கள் முற்றிலுமாக ரத்து செய்யப்படும். தேர்தலில் ஓட்டளிப்பது கட்டாயமாக்கப்படும் என்று தனது தேர்தல் வாக்குறுதியில் நாம் தமிழர் கட்சி அறிவித்துள்ளது. 3வது குழந்தை பெற்றாலும் முழு சம்பளத்துடன் விடுப்பு. தமிழக அரசு குட் நியூஸ். தமிழகத்தில் தற்போதைய விதிகளின்படி அரசு பெண் ஊழியர்கள் முதல் 2 குழந்தைகளை பெற்றெடுக்கும் காலத்தில் மட்டும் முழு ஊதியத்துடன் பேறுகால விடுப்பு வழங்கப்பட்டு வந்தது. ஒவ்வொரு குழந்தைக்கும் அதிகபட்சமாக 365 நாட்கள் இந்த விடுப்பு வழங்கப்பட்டது. முதல் பிரசவத்திலேயே இரட்டை குழந்தைகள் பிறந்தாலும் 2வது பிரசவத்திற்கு 365 நாட்கள் விடுப்பு வழங்கப்பட்டு வந்தது. 3வது குழந்தை பெற்றெடுக்கும் பட்சத்தில் அதற்கு இதுவரை பேறுகால விடுப்பு மறுக்கப்பட்டு வந்தது. இதை எதிர்த்து சென்னை ஐகோர்ட்டில் அரசு பெண் ஊழியர்கள் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த ஐகோர்ட் ஜனவரி 21ஆம் தேதி முக்கிய உத்தரவு பிறப்பித்தது. அதில் கடந்த ஆண்டு சுப்ரீம் கோர்ட் வழங்கிய தீர்ப்பை சுட்டிக்காட்டியது. குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் எண்ணிக்கையை காரணம் காட்டி பேறுகால விடுப்பை வழங்க மறுக்கக்கூடாது. 3வது குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு 12 வாரங்கள் விடுப்பு வழங்கலாம். இந்த நடைமுறையை தமிழ்நாடு அரசு அமல்படுத்த வேண்டும் என ஐகோர்ட் உத்தரவிட்டது. ஐகோர்ட் உத்தரவை ஏற்று பேறுகால விடுப்பு விதிகளில் மாற்றம் செய்து தமிழக அரசு புதிய அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி அரசு பெண் ஊழியர்கள் முதல் 2 குழந்தைகளை பெற்றெடுக்கும் காலத்தில் முழு ஊதியத்துடன் தலா 365 நாட்கள் பேறுகால விடுப்பை பெறுவார்கள். 3வது குழந்தை பெற்றால் முழு ஊதியத்துடன் 12 வாரங்கள் பேறுகால விடுப்பு வழங்கப்படும். பிரசவத்திற்கு முன் குறைந்தது 6 வாரங்களுக்கு முன்பாகவே இந்த விடுப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தங்கம் விலை அதிரடி சரிவு. தாய்மார்கள் பெருமகிழ்ச்சி. மேற்கு ஆசியாவில் நடக்கும் போர் உள்ளிட்ட காரணங்களால் தங்கம் விலை தொடர்ந்து சரிந்து வருகிறது. நேற்று முன்தினம் 1 சவரன் ரூபாய் 1,17,200க்கு விற்கப்பட்டது.
நேற்று கிராமுக்கு ரூபாய் 80 குறைந்து 1 கிராம் ரூபாய் 14,570க்கும், சவரனுக்கு ரூபாய் 640 குறைந்து 1 சவரன் ரூபாய் 1,16,560க்கும் விற்கப்பட்டது. இன்று தமிழகத்தில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 2,160 குறைந்து ரூபாய் 1,14,400க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 270 குறைந்து ரூபாய் 14,300க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 11ஆம் தேதி ஒரு சவரன் தங்கம் விலை 1,20,960 ரூபாயாக இருந்தது. இன்று ஒரு சவரன் ரூபாய் 1,14,400க்கு விற்கப்படுகிறது. கடந்த 8 நாளில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 6,560 ரூபாய் குறைந்துள்ளது. தங்கத்தை போலவே வெள்ளி விலையும் இன்று அதிரடியாக குறைந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 10 குறைந்து 1 கிராம் ரூபாய் 265க்கும், 1 கிலோ வெள்ளி 10,000 ரூபாய் குறைந்து 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஜிஎஸ்டி குறைப்பால் வினோதம், சரிந்தது கார் விலை, உயர்ந்தது பால் விலை. கடந்த ஆண்டு செய்யப்பட்ட ஜிஎஸ்டி வரி மாற்றங்கள் அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைத்ததை விட கார்கள் போன்ற ஆடம்பர பொருட்களின் விலையை மட்டுமே குறைத்துள்ளது என NIBFP எனப்படும் தேசிய பொது நிதி மற்றும் கொள்கை நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நிறுவனத்தின் ஆய்வறிக்கையில் கூறியிருப்பதாவது: மத்திய அரசு கடந்த 2025 செப்டம்பர் 22 முதல் ஜிஎஸ்டி வரி விகிதங்களை 5, 18 மற்றும் 40% என 3 அடுக்குகளாக மாற்றியது. நுகர்வோர் சுமையை குறைக்கவும் பொருட்களின் தேவையை அதிகரிக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் வரி குறைக்கப்பட்ட பிறகும் உணவுப் பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளது. இவ்வாறு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மே முதல் ஆகஸ்ட் வரையிலான காலத்தையும் அக்டோபர் முதல் ஜனவரி வரையிலான காலத்தையும் ஒப்பிட்டு இந்த ஆய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு. கட்டுமான பொருட்களின் விலை உயர்ந்து வருவதால் மத்திய அரசு தலையிட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அனைத்து கட்டுமான பொறியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பின் மாநில தலைவர் பிரபு நேற்று கூறியதாவது: கட்டுமான பொருட்கள் 30% வரை விலை உயர்ந்துள்ளதால் சிமெண்ட், கம்பி, PVC பைப், ஸ்விட்ச் ஆகிய கட்டுமான பொருட்களின் விலை உச்சத்தை தொட்டுள்ளது. தமிழகத்தில் இன்ஜினியர்கள் ஒப்பந்ததாரர்கள் தலா 25,000 பேர், அதன் தொழிலாளர்கள் என 50 லட்சம் பேர் உள்ளனர். விவசாயத்திற்கு அடுத்ததாக கட்டுமானம்தான் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது. கம்பி, சிமெண்ட் என கட்டுமான பொருட்களின் விற்பனை நிறுவனங்கள் 30% விலையை உயர்த்தியுள்ளன. அரசியல் கட்சி தலைவர்கள் குரல் கொடுத்து விலை உயர்வை சமநிலைப்படுத்த வேண்டும், விலை உயர்வை திரும்ப பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரபு கூறினார். வருமான வரி ஆடிட்டர்கள் எச்சரிக்கை. புதிய வருமான வரி சட்டப்படி 45 நாட்களுக்குள் கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையை குறு சிறு நிறுவனங்களுக்கு செலுத்தாத பெருநிறுவனங்கள் 30% வரை வருமான வரி செலுத்த நேரிடும் என ஆடிட்டர்கள் எச்சரித்து வருகின்றனர். மத்திய அரசின் வருமான வரி சட்டப்பிரிவு 43PH திருத்தப்படி குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு சேவை கட்டணத்தை பெறுவது கடும் சவாலாக மாறியுள்ளது. எனவே கட்டணத் தொகையை விரைந்து பெற ஏதுவாக வருமான வரி சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி கொடுக்க வேண்டிய சேவை கட்டணத் தொகையை 45 நாட்களுக்குள் செலுத்த வேண்டும். தவறினால் நிதியாண்டின் நிறைவில் செலுத்தப்படாத செலவு தொகை வருமானமாக கருதி வருமான வரி விதிக்கப்படும். இருதரப்பினரும் ஒப்பந்தம் செய்து கொண்டால் 45 நாட்களுக்குள் செலுத்தலாம் அல்லது ஒப்பந்தம் செய்யாவிடில் 15 நாட்களுக்குள் செலுத்த வேண்டும் என சட்ட திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் தொழில்துறையினர் தங்களது உற்பத்தி சேவைகளுக்கான கட்டணத்தை 45 நாட்களுக்குள் செலுத்துவது கட்டாயமாகியுள்ளது. நடப்பு நிதியாண்டு நிறைவடைய இன்னும் 12 நாட்களே உள்ளதால் தொழில் நிறுவனங்கள் தங்களது செலவு கணக்கை நேர் செய்ய வேண்டும் என ஆடிட்டர்கள் வலியுறுத்துகின்றனர். ஈடி அள்ளிய முக்கிய ஆதாரங்களை பறித்து சென்ற மம்தாவுக்கு குட்டு, சாட்டை சுழற்றிய உச்சநீதிமன்றம். மேற்கு வங்கத்தில் முதல்வர் மம்தா தலைமையில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது.
இங்கு ஆளுங்கட்சி மீதான பல ஊழல் புகார் மீது அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. குறிப்பாக 2020ஆம் ஆண்டு நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடு தொடர்பாக திரிணாமுல் காங்கிரசுக்கு வியூகம் வகுக்கும் ஐபாக் நிறுவன அலுவலகம் மற்றும் அதன் நிறுவனர் பிரதீப் ஜெயின் வீடுகளில் ஜனவரி 8 அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது ஐபாக் அலுவலகத்துக்குள் அதிரடியாக நுழைந்த முதல்வர் மம்தா அமலாக்கத்துறை கைப்பற்றிய மொபைல் போன்கள், லேப்டாப்கள் உட்பட முக்கிய ஆவணங்களை வலுக்கட்டாயமாக பறித்து சென்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டில் அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்தது. நீதிபதிகள் பிரசாந்த் குமார் மிஸ்ரா மற்றும் NV அஞ்சாரியா அமர்வு முன் இந்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு: மேற்கு வங்கத்தில் நடந்த அமலாக்கத்துறை சோதனைகளில் முதல்வர் மம்தா குறுக்கிட்டது ஆரோக்கியமான சூழல் அல்ல. இதுபோன்ற நிகழ்வுகளில் மத்திய புலனாய்வு அமைப்புகள் எந்த நிவாரணமும் இன்றி விடப்படக்கூடாது. இதுபோல் இன்னொரு மாநில முதல்வர் செய்யக்கூடாது. மத்திய அரசு அமைப்பின் பணியில் தலையிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அசாதாரண சூழல். இது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை வகுக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இந்தியாவின் ஒரு பகுதியை உடைத்து கிறிஸ்தவ நாடு உருவாக்க பெரிய சதி, வடகிழக்கில் அதிர்ச்சி, திடுக்கிடும் பின்னணி. இந்தியாவின் வடகிழக்கு எல்லையில் சில பகுதிகளை பிரித்து கிறிஸ்தவ நாடு உருவாக்க பயங்கர சதித்திட்டம் நடந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கிறிஸ்தவ நாடுகளைச் சேர்ந்த 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த திடுக்கிடும் சம்பவத்தின் பின்னணியை பார்க்கலாம். வெளிநாட்டவர்கள் சிலர் நம் நாட்டின் வடகிழக்கு மாநிலமான மிசோரம் வழியாக சட்டவிரோதமாக மியான்மருக்கு அடிக்கடி சென்று வருவதை NIA எனப்படும் தேசிய புலனாய்வு அமைப்பு மோப்பம் பிடித்தது. இதை தொடர்ந்து கண்காணித்தனர். இந்த நிலையில்தான் கடந்த 13ஆம் தேதி இரவு டில்லி, லக்னோ, கொல்கத்தா விமான நிலையங்களில் சந்தேகத்திற்குரிய வெளிநாட்டவர்கள் 7 பேர் பிடிபட்டனர். அவர்களில் 6 பேர் உக்ரைனியர்கள், ஒருவர் அமெரிக்கர். விசாரணையில் 7 பேரும் மியான்மரில் பல ஆயுத குழுக்களுக்கு பயிற்சி வழங்குவதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் அவர்கள் 7 பேரையும் சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். அவர்கள் மீதான FIR-இல் பல திடுக்கிடும் தகவல் இருக்கிறது. அதில் NIA கூறியிருப்பதாவது: சுற்றுலா விசாவில் இந்தியா வந்த 6 உக்ரைனியர்களும் 1 அமெரிக்கரும் வடகிழக்கு மாநிலமான மிசோரம் வழியாக மியான்மருக்குள் சட்டவிரோதமாக சென்றுள்ளனர். அங்குள்ள இன ஆயுத குழுக்களுக்கு ட்ரோன் எனப்படும் ஆளில்லா சிறிய ரக விமானங்கள் இயக்கம் மற்றும் சிக்னல் தடுப்பு உள்ளிட்ட சிறப்பு ஆயுத பயிற்சிகளை வழங்கியுள்ளனர். மேலும் ஐரோப்பாவிலிருந்து பெரிய அளவில் ட்ரோன்களை கொண்டு வந்து இந்தியா வழியாக அந்த குழுக்களுக்கு வழங்கியதும் கண்டறியப்பட்டுள்ளது. மியான்மரில் உள்ள ஆயுத குழுக்கள் வடகிழக்கு மாநிலங்களில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடன் தொடர்பில் உள்ளன. அவர்கள் நம் நாட்டின் தேசிய பாதுகாப்பையும் பாதிக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட மொபைல் போன், லேப்டாப் உள்ளிட்ட சாதனங்கள் டிஜிட்டல் தடயவியல் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளன என்று FIR-இல் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே கைது செய்யப்பட்டவர்கள் டில்லி சிறப்பு NIA நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை 11 நாட்கள் கஸ்டடியில் வைத்து விசாரிக்க நீதிபதி அனுமதி வழங்கினார். 7 பேரிடமும் NIA கிடுக்குப்பிடி விசாரணை நடத்துகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் சில அதிர்ச்சி தகவல்களும் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து அரசியல் நிபுணர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் கூறியதாவது: வெளிநாட்டவர்கள் கைது சம்பவம் 2024இல் அப்போதைய வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா வெளியிட்ட ஒரு எச்சரிக்கை செய்தியை மீண்டும் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது. வங்கதேசத்தின் சட்டோகிராம், மியான்மர் மற்றும் நம் நாட்டின் மிசோரம் ஆகியவற்றின் சில பகுதிகளை இணைத்து வங்கக்கடல் அருகே ராணுவ தளத்துடன் கிறிஸ்துவ நாடு உருவாக்கும் சதி குறித்து முன்பு அவர் கூறியிருந்தார். இதன் பின்னணியில் வெள்ளையர் ஒருவர் இருப்பதாக தெரிவித்திருந்தார். இப்போது கைதானவர்களில் அமெரிக்காவைச் சேர்ந்த மேத்யூ ஆரோன் வான்டைக் என்பவர்தான் ஹசீனா சொன்ன நபராக இருக்குமோ என்ற சந்தேகம் எழுகிறது. இவர் லிபியா, சிரியா போன்ற நாடுகளின் போரில் அமெரிக்க ராணுவம் சார்பில் களத்தில் பணியாற்றியவர். சன்ஸ் ஆஃப் லிபர்டி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பை நிறுவி ஆயுத பயிற்சிகளை வழங்கி வந்தவர். இருப்பினும் NIA இதை இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. கஸ்டடி விசாரணையின் முடிவில்தான் முழு தகவலும் வெளியே வரும் என்றனர்.